பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு எங்கள் பகுதியிலிருந்து எடப்பாடி பகுதியிலிருந்து காவடிகள் நிறையாக நடைபயணமாக சென்று கொண்டிருக்கின்றார்கள். சென்னிமலையிலே சாலை பணி நடைபெறுகின்ற காரணத்தினால் மேலே விடுவதற்கு அனுமதி இல்லை என்று சொல்லி நேற்று இரவிலிருந்து காத்து கொண்டிருக்கின்றார்கள். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அந்த 2 நாள் சாலை பணியை நிறுத்தி இன்றும் நாளையும் அங்கே காவடி மேலே சென்று தரிசனம் செய்வதற்கு அனுமதி அளிப்பாரா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உறுப்பினர் ஏற்கனவே வைத்த கோரிக்கைக்கு ஏற்ப 6.40 கோடி செலவிலே சாலையை அகலப்படுத்துகின்ற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்னும் 1.5 மாதத்தில் அந்த பணிகள் நிறைவேறும். பங்குனி உற்சவம் நடைபெறுவதால் அதிக பக்தர்கள் வருவதால் அந்த சாலை அமைக்கின்ற பணியால் இடையூறு என்று தெரிவித்திருக்கின்றார். நான் துறையுடைய செயலாளரோடு கலந்து பேசி உடனடியாக அந்த மாவட்ட ஆட்சித் தலைவருக்கு தகவலை சொல்லி இந்த 2 நாட்கள் அந்த பணிகளை நிறுத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் இனிக்கோ இருந்தராஜ். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருள்பாலிக்கும் காமாட்சி அம்மன் திருக்கோயிலுக்கும் திருச்சி மேலப்புலியூர் ரோடு சுந்தரதாஸ் குளம் பகுதியில் காசி விஸ்வநாத திருக்கோயிலுக்கும் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று குடமுழுக்கு பணிகளுக்கு உத்தரவிட்டு இன்றைக்கு பணிகள் நடைபெற்று வருவதற்கு அமைச்சர் அவர்களுக்கு நன்றி சொல்லி, ஒருகால பூஜை திட்டத்தில் இருக்கிற கோயில்களுக்கான தரப்படுகின்ற நிதி போதுமான அளவில் இல்லை, அந்த நிதி உயர்த்தி தரப்படுமா என்பதை தங்களின் வாயிலாக அமைச்சரை கேட்டு அமைகின்றேன். மாண்புமிகு அமைச்சர். எல்லோருக்கும் எல்லாம் என்ற அரசிற்கு உதாரணமாக ஒரு கிறித்துவத்தை அடிப்படையாக கொண்ட உறுப்பினர் இந்து கோயிலுக்கு நிதியை உயர்த்தி தருவாரா என்று கேட்டிருக்கின்றார். மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் இந்த ஒருகால பூஜை திட்டத்திலே இருக்கின்ற கோயிலின் மீது அவரது திசை திரும்பியதால் 1 லட்சம் ரூபாய் என்று இருந்த வைப்பு நிதியை மாண்புமிகு தமிழக முதல்வர் பொறுப்பேற்ற பிறகு 2 லட்சம் ரூபாயாக அந்த வைப்பு நிதியை உயர்த்தினார். 2 லட்சம் போதாது என்ற காரணத்தினால் தற்போது 2.5 லட்சம் ரூபாயாக ஒவ்வொரு திருக்கோயிலுக்கும் வைப்பு நிதியை உயர்த்தி தந்திருக்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் 12,959 திருக்கோயில்கள் என்று இருந்த அந்த திருக்கோயிலின் எண்ணிக்கையை 18,000 திருக்கோயிலாக உயர்த்தி இருக்கின்றார். இந்த வகையில் எந்த ஆட்சியிலும் செய்யாத அளவிற்கு அரசினுடைய மானியமாக 320 கோடி ரூபாய் அரசு பணமாக வழங்கிய பெருமை எங்கள் முதல்வர் அவர்களை சாரும். அதோடு நிற்காமல் அந்த திருக்கோயிலே பணியாற்றுகின்ற அர்ச்சகர்கள் ஊழியர்களுக்கு எந்த விதமான பணி வரமுறையும் இல்லை, எந்த விதமான பணி பாதுகாப்பும் இல்லை, எந்த விதமான அவர்களுக்கு ஊதியமும் இல்லை. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அனைவரையும் வங்கி கணக்கை தொடங்க சொல்லி மாதம் 1000 ரூபாயை 19,000 அர்ச்சகர்களுக்கும் பணியாளர்களுக்கும் வழங்குகின்ற ஒரு உன்னத திட்டத்தை ஏற்படுத்தியவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அதோடு நின்றாரா என்றால் அதோடு நிற்கவில்லை. அந்த திருக்கோயிலே பணிபுரிகின்ற அர்ச்சகர்கள் வறுமை கோட்டிற்கு கீழே இருப்பவர்களுக்கு அவர்கள் பிள்ளைகள் படிக்கின்ற அந்த உயர்கல்வி படிப்பு செலவிற்காக 23ஆம் ஆண்டு 400 பேருக்கு ரூபாய் 10,000 கல்வி உபகரணங்களை வழங்கினார். கடந்த ஆண்டு 500 பேர்களுக்கு என்று அந்த கல்வி உபகரணங்களையும் அந்த நிதி உதவியும் வழங்கினார். இந்த ஆண்டு சுமார் 600 பேர்களுக்கு அதே போல் 10,000 ரூபாயும் கல்வி உதவியும் வழங்கி பாராமுகமாக இருந்த அந்த அர்ச்சகர்கள் அந்த அரசு பணியாளர்களுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் பொறுப்பேற்ற பிறகுதான் அந்த ஒருகால பூஜை திட்டத்தின் செயல்படுகின்ற அனைத்து திருக்கோயில்களிலும் இன்றைக்கு ஆண்டவன் மகிழ்ச்சியோடு இருக்கின்றார் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர் இனிக்கோ இருந்தராஜ் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். விநாயகன் 179 மாண்புமிகு உறுப்பினர் டாக்டர் சி. விஜயபாஸ்கர். மாண்புமிகு செய்தித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் தங்கமணி அவர்கள் ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் உள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கான பாதை பற்றி இங்கே குறிப்பிட்டார்கள். அது மாண்புமிகு என்னுடைய மாவட்டம் ஈரோடாக இருந்தாலும் காங்கேயம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதி. எனவே என்னுடைய கோரிக்கை ஏற்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களும் அந்த சாலை அமைப்பதற்காக நிதி ஒதுக்கினார்கள். அந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. நானும் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஈரோடு அவர்களும் ஆய்வு செய்த பொழுது அதை விரைவுபடுத்த வேண்டும் என்று அங்கு ஆலோசனை வழங்கப்பட்டு அந்த பணி விரைவாக நடைபெற்று வருகிறது. அது கல்வெட்டு வருகிற காரணத்தினால் கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டது. அந்த பணியும் விரைவில் நடைபெறும். நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளையும் ஒத்துழைப்பு செய்ய சொல்லிக்கிறோம். அவர்களும் அந்த பணியை மேற்பார்வையிட்டிருக்கார்கள். உட்காருங்க, அமைச்சர் பதில் சொல்றாங்க.
இருந்தாலும் அந்த என்னைய பார்த்து பதில் சொல்லி முடிங்க. பணியை விரைவாக முடித்து மக்கள் அதே நேரத்தில் தரிசனம் செய்வதற்கு ஏதுவாக நடவடிக்கை எடுக்கப்படும். மாண்புமிகு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களே, 6,40,00,000 ரூபாய் செலவில் அந்த பாதை அமைப்பதற்கு உத்தரவு பிறப்பித்தவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள். 8 அடி சாலையாக இருந்த அந்த சாலையை 12 அடி சாலையாக உயர்த்தி இருக்கின்றார். 1.5 மாதங்களில் அந்த பணிகள் நிறைவுறும். மாண்புமிகு தங்கமணி உறுப்பினர் அவர்கள் வைத்த கோரிக்கை, இந்த 2 நாட்கள் பங்குனி உற்சவம் நடைபெறுவதால் அந்த சாலை பணிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க சொல்லி கோரிக்கை வைத்திருக்கின்றார். மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று எங்கள் துறையுடைய செயலாளரும் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரும் கலந்து பேசி இந்த 2 நாட்கள் பக்தர்கள் சிரமத்தை போக்குவதற்காக சாத்தியக்கூறுகள் இருந்தால் அந்த பணிகள் நிறுத்தப்படும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். விநாயகன் 179 மாண்புமிகு உறுப்பினர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் மாண்புமிகு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை